இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ மூலமா பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம விசுவல் ஸ்டுடியோல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கான ஒரு டெமோ ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி இன்டர்ஃபேஸுக்கான ஒரு டெமோவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? இதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ரோபோட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ள சென்சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. அது போக 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தடு சென்சார், இன்னொரு பாடி. இப்போ இன்டர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸுக்குள்ள 2 மெத்தட் மாத்திரம் தான் இருக்கு. அதாவது சென்சார் அப்படிங்கிற ஒரு மெத்தடு, பாடி அப்படிங்கிற மெத்தடு. இதுக்குள்ள நம்ம எந்த விதமான ப்ராப்பர்ட்டி ஃபீல்ட்ஸையுமே டிக்ளேர் பண்ணல. இந்த இன்டர்ஃபேஸா இருந்தாலும் சரி, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருந்தாலும் சரி, அதுடைய ப்ராப்பர்ட்டீஸ் அந்த மெத்தட நம்ம யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா சைல்டு கிளாஸ்ல வந்து அதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, ரோபோட் இன்டர்ஃபேஸ வந்து சைல்டு ரோபோட் அப்படிங்கிற இன்னொரு கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி சைல்டு ரோபோட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த 2க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து கண்டிப்பா அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கணும். இன்டர்ஃபேஸ்ல வந்து இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கிரியேட் பண்ணும்போது அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேன் ஹாவ் போத் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபனிஷன் ஆஃப் த மெத்தட். சரிங்களா? ஒருவேளை அந்த மெத்தட்ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்னா டிரைவ்டு கிளாஸ்ல வந்து அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும். இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி டிக்ளரேஷன் தான் இருக்கணும். அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சைல்டு கிளாஸ்ல இருக்கணும். எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த சென்சார் அப்படிங்கிற மெத்தடுக்கு வெறுமனே டிக்ளரேஷன் மாத்திரம் தான் இருக்கு. அதோடைய டெஃபினிஷன் சைல்டு கிளாஸ்ல இருக்குது. ஆனா பாடி அப்படிங்கிற மெத்தடுக்கு டிக்ளரேஷனும் டெஃபினிஷனும் இன்சைடு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள இருக்குது. பட் இன் கேஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ்ல வந்து வெறுமனே மெத்தட் டிக்ளரேஷன் மாத்திரம் தான் இருக்கும். அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சைல்டு கிளாஸுக்குள்ள தான் கண்டிப்பா இருக்கணும். அதாவது டிரைவ்டு கிளாஸுக்குள்ள தான் இருக்கணும். மூணாவது பாயிண்ட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து மெம்பர் ஃபீல்ட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். பட் இன்டர்ஃபேஸ்ல வந்து மெம்பர் ஃபீல்ட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்க முடியாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள சென்சார் அப்படிங்கிற மெம்பர் ஃபீல்டை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்க காப்பி பண்ணி இன்டர்ஃபேஸ்ல போட்டு பாத்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். அதாவது இன்டர்ஃபேஸுக்குள்ள மெம்பர் ஃபீல்ட் அப்படிங்கிறத நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது. நான்காவது பாயிண்ட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் உள்ள மெத்தடையும் ப்ராப்பர்ட்டிஸையும் வச்சுக்கலாம். பட் இன்டர்ஃபேஸ்ல வந்து இருக்கக்கூடிய மெத்தட் வந்து பை டிஃபால்ட்டா பப்ளிக்கா தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து இந்த ஆக்சஸ் மாடிஃபையரை வந்து பிரைவேட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? பிரைவேட் அப்படின்னு சொல்லி நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். பிரைவேட்டா இருக்கட்டும், இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆக்சஸ் மாடிஃபையரை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். வேரின் இன்டர்ஃபேஸ்ல வந்து இருக்கக்கூடிய மெத்தட் இதை நீங்க இப்போ பிரைவேட்டா டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு நினைச்சுக்கோங்க, எரர் த்ரோ பண்ணும். இது பாத்தீங்கன்னா பிரைவேட் இஸ் நாட் வேலிட் ஃபார் திஸ் ஐட்டம் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரிங்களா? ஐந்தாவது பாயிண்ட், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இன்டர்ஃபேஸ்ல வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். இப்போ நீங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை ரீநேம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எப்படின்னா கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு இதை வந்து சேம் சைல்டு கிளாஸ்ல நம்ம இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணணும்னா எரர் த்ரோ பண்ணும். அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நாட் பாசிபிள். வேரின் இன்டர்ஃபேஸ்ல வந்து அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஸை காப்பி பண்ணி இன்னொரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த கிரியேட் பண்ண இன்டர்ஃபேஸை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா வெறுமனே ஒரு சைல்ட் கிளாஸ்ல 2 இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தாவது பாயிண்ட், ஆப்ஜெக்ட் cannot be created for abstract class and interface. ஸோ இன்டர்ஃபேஸா இருந்தாலும் சரி, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண முடியாது. வெறுமனே இன்ஹெரிட் தான் பண்ண முடியும். சரிங்களா? கடைசி பாயிண்ட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இருக்க முடியும். இன்டர்ஃபேஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இருக்க முடியாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது
கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக தான் இருக்கும். இப்படி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். பட் இன்டர்ஃபேஸில் வந்து இப்படி நீங்கள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது அலவுடு கிடையாது. இப்போ எரரை பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் cannot contain இன்ஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற எரர் வந்து த்ரோ பண்ணிச்சு. இந்த 7 பாயிண்ட்டையும் கண்டிப்பாக நல்லா தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னா என்ன, அதில் எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆக்சஸ் மாடிஃபையர்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தரவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. முதல் இன்டர்வியூ கொஸ்டின் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த 7 பாயிண்ட்ல உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்கோ அதை கண்டிப்பாக சொல்லிருங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்து கேன் வி கிரியேட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லி தான் அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியாது. மூன்றாவது பாயிண்ட் ஹவு டு அச்சீவ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இன் சி ஷார்ப். சி ஷார்ப்ல இன்டர்ஃபேஸை பயன்படுத்தி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், அப்ஸ்ட்ராக்டை பயன்படுத்தி அச்சீவ் பண்ண முடியாது. நான்காவது கொஸ்டின் கேன் வி கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் இன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண முடியும், இன்டர்ஃபேஸில் கிரியேட் பண்ண முடியாது. அஞ்சாவது கொஸ்டின் ஹவு டு டிக்ளேர் பிரைவேட் மெத்தட் இன் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் எல்லா மெத்தடும் பை டிஃபால்ட்டாக பப்ளிக் மெத்தடாக தான் இருக்கும், அங்கே பிரைவேட் மெத்தடை டிக்ளேர் பண்ண முடியாது. சரிங்களா? கடைசி கொஸ்டின் கேன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பி டிக்ளேர்ட் அஸ் சீல்ட். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து சீல்டு அப்படிங்கிற கீவேர்டால டிக்ளேர் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த அந்த டிஃபரன்சஸ்லாம் வந்து சி ஷார்ப் வேர்ஷன் லெஸ் தேன் 8க்கு தான் அப்ளிகபிள். கிரேட்டர் தேன் 8ல வந்து அதில் சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சான்சஸ் இருந்துச்சுன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.